குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நிஃப்டியில் எப்படி போயிடுச்சுன்னு பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸை. நேற்றுக்கே நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்குது, ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸை நேற்றுக்கே இந்த பாக்ஸை போட்டிருந்தோம். நம்ம இந்த பாக்ஸை உடைச்சாதான் நமக்கு என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஆனால் மார்க்கெட் உடைக்கல, திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளே போய் உட்காந்துருது. ஸோ இன்றைக்கி ட்ரேடு கண்டிப்பாக நம்ம வந்து கிடையாதுன்னு தான் சொல்லணும். நம்ம ட்ரேட் எடுத்துருப்பாங்க, சில பேர் இங்கே எடுத்து புட் ஆப்ஷன் எடுத்துருப்பாங்க, இங்கே கால் ஆப்ஷன் எடுத்துருப்பாங்க. பட் அந்த மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இல்லைனால உங்களுக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆகி அப்படின்னா டக்குன்னு இந்த பக்கம் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் நடந்திருக்க முடியுது. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட் எல்லாரும் எடுத்துக்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த கேண்டிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே போய் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக கீழே மேலே வரும்னு சொல்லி பிளைண்டாக உட்காந்துருக்க முடியாது. ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடி கேட்டால் கூட ப்ரீமியமில் எடுத்து இது சினாரி இன்றைக்கி நடந்தது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நமக்கு ட்ரேடர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரேட் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த பாக்ஸை 25,700 கீழே உடையணும், இல்லை மார்க்கெட் வந்து புலிஷாக இருந்தால் மேலே உடையணும். ஆனால் அது ரெண்டுமே உடையல. அதே மாதிரி தான் மார்க்கெட் திருப்பி அதே இடத்துல தான் வந்து நிற்கிறது. ஸோ இது ரேஞ்சு உடஞ்சாதான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு மூமெண்ட் கிடைக்கும், ட்ரேட் கிடைக்கும். சார்ட்டில் கிளாரிட்டி இல்லைன்னா வேறு இல்லை, ட்ரேட் இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் நம்ம வந்து நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மார்க்கெட்டை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ண என்ன ஆகும்? ஏன்னா மூமெண்ட் இருக்காது, ப்ரீமியம் பில்ட் ஆகும், லாஸ் ஆகும், திருப்பி ரிவெஞ்ச் அடிப்போம், கேபிட்டல் லாஸ் ஆகும். இதெல்லாம் நேற்று நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு பார்ட்டில். ஸோ ட்ரேடு கிடைக்கல அப்படின்னா ஓகே, டெய்லி ட்ரேட் கிடைக்கணுன்ற கான்செப்டில் ஒர்க் பண்ண வேணாம். ட்ரேடு கிடைச்சா எடுப்போம், இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுட்டு சார்ட்டை பார்ப்போம். இல்லை முடியல வேறு ஏதாவது அப்படின்னா சார்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது படத்தை கூட பார்த்தா கூட ஒர்க் தப்பு இல்லை. ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பண்ணி பணத்தை லூஸ் பண்ணுறது இஸ் நாட் ரைட். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற இண்டெக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 196 பாயிண்ட்டு, அதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெசிசிவாக இருக்குது. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, அப்படி தான் இருக்குது. மிட் கேப்பு 66, ஸ்மால் கேப்பு 142. ஸ்மால் கேப் கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது வந்து நேற்றுக்கு லாஸானது திருப்பி ரெக்கவர் ஆகிடுது. அடுத்தது கோல்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப்பில் போய் 1.65 இருக்குது. ஏன்னா இந்த ஈரான் வர்சஸ் யூஎஸ் வார் ஸ்டார்ட் ஆனதுனால கோல்டு கொஞ்சம் இதில் தான் இருக்குது. சில்வர் அதே மாதிரி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக 3 lakhsக்கு போகிறது. இது புல் பேக்காக இல்லை கடைசி வரைக்கும் போக மாட்டு பொறுத்து தான் பாடும். அதே மாதிரி டாலர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இன்னைக்கு கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. அதுதான் நேற்று விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஓகே, பெருசாக இம்பேக்ட் இல்லை. இந்தியா பிக்ஸ் டவுன் தான் இருக்குது, அது வரையும் ஹாப்பி. ஸோ இதான் இன்னியோட பொசிஷன். டேட்டா என்னன்றதை பார்த்துருவோம். டேட்டா வந்து நிஃப்டி வந்து இன்டெசிசி கேண்டிலாக இருக்குது. டே வைஸில் பார்க்கும்போது பார்த்துருவோம் பாருங்கள். ரெண்டு பக்கமும் விக்கு இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் விக்கு இருந்தாலே நமக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்குள்ளே ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ப்ரைஸு ஷார்ட்டும் அடித்து கீழே போக மாட்டேங்குது, மேலேயும் போக மாட்டேங்குதுன்னா அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் எவ்வளோ நடக்கிறதோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேஞ்சு கொடுக்கும். அது எந்த பக்கம் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட டியூஸ்டேலேருந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டியூஸ்டே 2 நாள் வந்து இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் கண்டினியூ இருக்குது. ஸோ மார்க்கெட் இதே மாதிரி ரேஞ்சுக்கு உடஞ்சுன்னா அப்படியே மேலே போகும், இல்லை அப்படியே கீழே வரும். ஒரு பெரிய புக் மூவ் இருக்குது. ஆனால் அது அப் சைடாக டவுன் சைடாக நமக்கு தெரியாது. பட் எந்த பக்கம் போனாலும் நிறைய பெரிய பிக் மூவ் இருக்குது, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இது அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான். ஏன்னா மார்க்கெட் வீக்காக இருந்தால், பேரிஷாக இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்துருக்கும், இல்லை புல்லிஷாக இருந்தால் மேலே வந்திருக்கும். ஸோ ஒன் சைடஸ் வைக்கிறாங்க, ஒன் சைடஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூஷன் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், எஃப்ஐ டேட்டா வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். அவங்க எகெயின் புல்லிஷாக பை பண்ணியிருக்காங்க. 6,000 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க அக்யூமுலேட் பண்ணலாம். மொத்தம் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இல்லை, ஆனால் பாசிட்டிவாக இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த 2 பாக்ஸை தாண்டினா தான் நமக்கு ட்ரேடு, அது ட்ரேட் கிடையாது. தயவுசெய்து ட்ரேட் எடுக்கணும்னா எடுத்தால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்.
உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. ஸ்பாட்டில் ஹிட் ஆகாது, ப்ரீமியமில் ஹிட் ஆகிடும். அதுக்கு நம்ம ப்ரீமியமில் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 3000 ஸ்டாப் லாஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது பிகினர்ஸ். மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் மோஸ்ட்டு ஒரு 20 பாயிண்ட், அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது. ப்ரீமியமில் ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம வெளில வந்து தான் ஆகணும். இன்ஃபேக்ட் க்ளோஸ் வைக்காட்டாக கூட டச் பண்ணாலும் வெளில வந்து தான் ஆகணும். ஸோ நாளைக்கு அதே தான், நேற்றுக்கு என்ன சொன்னமோ அதே தான். இந்த க்ளோஸ் வந்து இப்போ க்ளோஸ் வந்து பொசிஷன் மாறிடுது. இதான் க்ளோஸு. இன்னிலோ வந்து இங்கே இன்னிலோ வந்து இன்னும் கீழே இறங்கியிருக்கு. இன்னைக்கு ஐ வந்து இப்போ கம்மி ஆயிடுது. ஐ இன்னைக்கு ஐ தான். ஸோ இன்னைக்கு ஐ தான். இந்த பாக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த தாண்டி ரேஞ்ச் வருதான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த பாக்ஸை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இந்த நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு பார்த்தீங்களா, 25,850 800 தாண்ட மாட்டேன்டுது நேற்றுலேருந்து. இந்த 850 வச்சுக்கோங்க. இதை தாண்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம புல் சைடு போகலாம். அதே மாதிரி 700 கீழே வந்ததுன்னா பேரிக் சைடு போகலாம். நடுவில் போனால் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி ஓப்பன். இன்றைக்கி புது வீக்லி இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒய் டேட்டா ஆப்ஷன் டேட்டா என்னன்றது டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,800 26,000 ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,700 25,500 சப்போர்ட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த 25,700 800 ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. இந்த பாருங்கள், இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 25,700 ஷார்ட் பில்டப் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதேமாதிரி 25,800 ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஷார்ட் பில்டப். ஸோ மார்க்கெட் இது கூட தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரீமியம் தான் மெல்ட்டாக இருக்குது. ஸோ இதை உடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக 26,000 போயிடும். அதே மாதிரி இதை உடச்சிது 25,700 உடச்சிச்சு அப்படின்னா, 25,700 உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக 25,500 வரைக்கும் போகும். ஸோ இந்த பக்கம் போகிறதா 200 பாயிண்ட், இல்லை இந்த பக்கம் போகிறதா 200 பாயிண்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த வீக்லி க்ளோசிங் ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. இந்த வாரத்துக்கு டெலிகாஸ்ட் மார்க்கெட் வந்து 25,700 கீழே க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் இன்னும் 2 நாள் இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகி மண்டே மேலே போனால் கூட ஓகே. இல்லை இந்த அப்படியே டக்குன்னு கேப் அப்படியே மேலே போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கீழே ஆகாமல் இருந்தால் மார்க்கெட்டுக்கு நல்லது. ஸோ இதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ். உங்களுக்கு டெலகிராமில் கண்டிப்பாக நம்ம இதை போடுறோம், பார்த்துருப்பீங்க. ஓஏ டேட்டா, எஃப்ஐ டேட்டா போடுறோம், ஃபீச்சர்ஸோட பொசிஷன் எல்லாத்தையும் போடுறோம். பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள், அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி என்னன்றதை போடுவோம். நேற்று நம்ம போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 5,000 குவான்டிட்டி க்ரோஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மார்னிங் டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயும் உங்களுக்கு எஃப்ஐ புல்லிஷாக இருக்காங்க. நேற்று இப்போ வரைக்கும் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒய்யும் நம்ம போட்டிருந்தோம், புல்லிஷாக இருக்காங்க. முந்தினத்தும் புல்லிஷாக இருக்காங்க, நேற்றுக்கும் புல்லிஷாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிறாங்களா அப்படின்னு தெரியாது, ஆனால் மார்க்கெட் கீழே வேலை. ஸோ அதுதான் நமக்கு. அதேமாதிரி லாங் ஷார்ட் ரேஷியோவும் அவங்கள்ட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாங் ஷார்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க வந்து பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு கணக்கு, பேசிக் கணக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் அதே மாதிரி எஃப்ஐஐ டேட்டா, ஃபியூச்சர் ஒய் எல்லாத்தையும் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ ஃபியூச்சர் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை பார்த்துருவோம். பட் இது வந்து ஃபைனல் இது கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே அனாலிசிஸ் இப்போ வராது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் லாங் பில்டப்பு, நிஃப்டியை பொறுத்தவரையும் ஷார்ட் கவரிங். எனியோ மார்க்கெட் முடிஞ்சப்பறம் நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் வரும். மார்னிங் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நேற்றுக்கும் பார்த்தோம் ஷார்ட் கவரிங் தான் இருந்தது. ஸோ ஷார்ட் கவரிங்னா பெருசாக லாங் பில்டப் வந்தால் தான் மார்க்கெட் பெருசாக போகும். ஷார்ட் கவரிங்னா ஷார்ட் அடித்தவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட் மேலே போகக்கூடாதுன்னு அவங்க ஷார்ட் அடித்து கவர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் கீழே விழாமல் இருக்குது. ஸோ இது என்ன பர்மனெண்ட்டாக இல்லைன்றது இந்த ரேஞ்சை உடஞ்சால் தான் தெரியும். இந்த 800 ரேஞ்சை உடஞ்சிடும். அதே மாதிரி 700 ரேஞ்ச் உடஞ்சால் தான் மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியும். அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ நாளை பொறுத்த வரையும் எகெயின் ஒரு கேப் டவுன் அப்படின்னா மார்க்கெட் சஸ்டைனாக ரீடெஸ்ட் எடுத்தால் பேரிஷ் சைடு போகலாம். கேப் அப் அப்படின்னா இதை தாண்டி மார்க்கெட் இந்த சப்போர்ட் வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டை தாண்டி மார்க்கெட், இந்த ரெசிஸ்டன் தாண்டி மார்க்கெட் உங்களுக்கு சஸ்டைன் ஆச்சுன்னு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துனா கால் சைட் போகலாம். நடுவில் போச்சுன்னா தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்க வேணாம், வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.